உண்ற உணவு உடல்லயே ஜீரணம் ஆகணும். அந்த அளவுக்கு இருக்கணும்னா நாம சாதாரணமா சாப்பிட்றது அதிகம்தான். அது பழக்கம் ஆகிப்போச்சு. அதுலயும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அன்பு, அந்த அன்பு உபதிரவமாகவே இருக்குது. எப்படியாயிலும் உள்ள போட்டு துருத்தி விட்டு அனுப்பணும்னு நினைப்பாங்க. ஒரு விருந்துக்கு போயிட்டா நான் என்ன தப்பு செய்தேன், என்ன இப்படி வதைக்கிறீங்களேன்னு கேட்கறது உண்டு நான் சில இடங்கள்ல. இல்லைங்க இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும், நானும் நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்கு உண்டு. அதுபோல அவர்களுக்கு பிரியமானதை சாப்பிட்டோம் என்ற அளவுக்கு நாம கொஞ்சம் மனசு திருத்திக்க வேண்டியதுதான். அது இருந்தாதான். ஏன்னா உணவை சரிப்படுத்திட்டோமான ஒரு திட்டத்துல வச்சுக்கிட்டா எவ்வளவோ வியாதியை தவிர்க்கலாம், உடல் நலத்தை காக்கலாம், மன வளத்தையும் காக்கலாம். இது பணம் கூட மிச்சமாகும், வீண் செலவு இல்லாத. ஆகவே உணவுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நல்ல உணவா எடுத்துக்கொள்ளணும். எண்ணெயில பொரிச்சத கூடுமான வரையில தவிர்க்கணும். இந்த காயகல்பம், யோகம், இந்த பயிற்சியில இருக்கக்கூடியவங்க உடல் உரமுள்ள வேலை செய்யறாங்க பாருங்க, பளு, அதாவது மண்ணை தூக்கிறது கொள்றது அந்த மாதிரியான அவர்களெல்லாம் எண்ணெயில பொரிச்செல்லாம் சாப்பிட்டா இழுத்துக்கும், ஒன்றும் பண்ணாது. ஆனா மேஜையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்து மூளை வேலை செய்யக்கூடியவங்க அந்த மாதிரி லேசா இருக்கக்கூடிய வேலைக்கெல்லாம் எண்ணெயில பொரிச்ச பொருட்கள் ஜீரணம் ஆகாது, உடலுக்கு நாளாவட்டத்துல தொந்தரவு தான் கொடுக்கும். அதனால எண்ணெயில தாழ்ச்சி சாப்பிட்டுக்கலாம். எண்ணெயே நேரடியா போட்டு கூட இப்போ ஒரு இட்லி இருக்கு, ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடலாம், அதனால ஒன்றும் தொந்தரவு இல்லை. எண்ணெயில பொரிச்சு சாப்பிட்ற போதுதான் எண்ணெயும் கெட்டு போகுது, அதுல பொரிக்கிற சாமானும் கெட்டு போகுது. அதோட மாத்திரம் இல்லாத 2வது தடவை 3வது தடவை அதே எண்ணெயை உபயோகப்படுத்துவாங்க. அது ஒரு தடவை எரிஞ்சு விட்ட எண்ணெய் பாயசம் மாதிரியாக நினைக்கணும். ஆகையினால அதையும். 2வது, நம்ம வீடுகள்ல பலகாரம் செய்தா அதுக்கு கலர் போட்டு அழகாக பார்த்துதான் சாப்பிடணும்னுட்டு ஒரு பிடிவாதம். இந்த மெட்டானில் எல்லோஜிசின்னுட்டு ஒரு விஷம் இருக்குது, அதை ஜாங்கிரி பவுடர்ன்னுட்டு அழகான பேர் வச்சுட்டு விற்கிறாங்க. அதை வாங்கி போட்டு அதை செய்வாங்க, பார்க்கறதுக்கு மஞ்சளா அழகா இருக்கும். அதை போல பாய்சனே இல்லை உடலுக்கு. மேல்நாட்டுல எல்லாம் அந்த மாதிரி மருந்துகள்ல உடலுக்கு கேன்சர் முதலெல்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சு அங்கெல்லாம் தள்ளிட்டாங்க. உணவுக்குன்னு கலர் சிலதை உபயோகப்படுத்தணும்ன்றது அதுக்குன்னு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. இங்க நம்ம நாட்டுல அந்த அளவு வரல. ஆனா சட்டம் என்னமோ இருக்குது இதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்றது. நான் வீடுகளில் நாம் வாங்கி உபயோகப்படுத்தினா அவங்க சட்டம் என்ன பண்ணும்? அதனால அந்த கலர் போடுறதை விட இப்போ ரவையில கேசரி செய்யறீங்கன்னு வச்சுங்க, அந்த கலரை போட்டு மஞ்சளாக்கி அதை விஷமாக்கி சாப்பிட்றத விட அதே இத வெள்ளையாவே இருக்கட்டுமே, அல்வா போல இருக்கும், வெள்ளையா இருக்கும். கேசரின்ற பேர் ஒன்னா வேணாம், வெள்ளை அல்வான்னு சொல்லுங்களேன். அதனால என்ன, அந்த மாதிரியாக கலரை உபயோகப்படுத்தாத நம்ம வீடுகள்ல மஞ்சள் மாத்திரம் போட்டுக்கலாம். ஏனென்றா மஞ்சள் கிருமி நாசினி, தேவையில்லாத கிருமிகளை அழித்து விடும், குடலுக்கு நல்லது, உடலுக்கு நல்லது. அது ஒரு அளவுல மஞ்சள் சேர்த்து கொள்ளலாம் பலகாரங்கள்ல, பதார்த்தங்கள்ல. ஆனா இந்த கலர் சேர்க்கறத இத கொஞ்சம் நிறுத்திக்கங்க, உடம்பு நல்லா இருக்கும். நேத்து ஒரு அன்பர் இதை வலியுறுத்தி சொன்னார். எல்லாம் நீங்க சொல்றீங்க, உணவு வகையில எப்படி நாம இருக்கணும் என்றத நீங்க சொல்லலன்னுட்டு, அதுக்கு தனியா சில இடங்கள்ல சொல்றேன். ஆனா இங்க எவ்வளவு வேணுமோ அந்த அளவுல சொல்ல வேண்டியது அவசியம்தான் என்று கூறி முடிச்சுக்கலாம். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.